நன்றி. நானும் ஜெர்ரியும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மீட் பண்ணோம். அப்போ நாங்கள் 2 பேரும் ப்ளூ கிராஸ் மியூசிக் எப்படி வாசிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் எப்படியோ கற்றுக்கிட்டோம், எப்படின்னு தெரியலை. அதுக்கப்புறமா நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைலை உருவாக்கணும். ஏன்னா பெல் மன்ரோ தான் ப்ளூ கிராஸோட ஃபாதர். ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சோம். ப்ளூ கிராஸை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டைலில் ஏதாவது பண்ணணும். ஸோ ஜெர்ரி டெத் ஸ்டைல் மியூசிக்கை இவர் தான் கொண்டு வந்தார். அதோட முன்னோடி இவர் தான். டேவிட் தான் டாக் மியூசிக் ஆரம்பிச்சார். இப்போ வந்து லாஸ்ட் டைம் நம்ம ஒன்றா இருக்கும்போது ப்ளூ கிராஸ் வாசித்த மாதிரி இப்போ எங்கள் ஸ்டைலை வந்து ஃபியூஸ் பண்ண போகிறோம் நாங்கள். இப்போ எங்ககிட்ட புது டியூன் இருக்குது. அது வந்து டெட் அண்ட் டாகோட ஒரு காம்பினேஷன். அது இதை நாங்கள் கிரேட்ஃபுல் டாக்னு சொல்லுவோம். எங்க அப்பாவும் ஜெரியும் கப்பன் சாசர் மாதிரி. அவங்க எப்பவுமே அப்படிதான், உங்களுக்கே தெரியும். எப்பவும் ஒன்னாவே தான் இருப்பாங்க. ஒரே காஸ்மேக்கெட்ல தான் அவங்க 2 பேரும் பிறந்திருக்காங்க. 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. கிரேசியான விஷயங்களை பண்ணுவாங்க. அவங்க வளரும் போதே மியூசிக்கை பத்தி மட்டும்தான் யோசிச்சாங்க. அவங்க எல்லாத்தையும் கத்துக்கணும்னு நினைச்சாங்க. அப்படி கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அவங்க புதுசா ஒன்னா உருவாக்குனாங்க. அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமானது. சோல்ஃபுல்லி அவங்க ரொம்ப கனெக்டடா இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சரியா யோசிப்பாங்க. டேவிட் டைட்டானா ஜெரி லூஸ் ஆயிடுவாரு, ஜெரி டைட்டானா டேவிட் லூஸ் ஆயிடுவாரு. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், நல்ல மியூசிஷியன்ஸ் அவங்க. மியூசிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அவங்க வந்து மியூசிக் ஒன்னா தான் வாசிப்பாங்க. அவங்க பேசுறது கூட மியூசிக் மாதிரி தான் இருக்கும். அவங்க அப்படிதான். ட்ரெடிஷ்னலாகவே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும்னு நினைப்பேன். ஜெர்ரி அந்த மொமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாழக்கூடிய ஆள். எங்களுக்குள்ளே எல்லாம் நல்லா தான் போச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். என்னோடய ஆட்டிடியூடை அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். அவன் அவனோட வழியில் தான் எல்லாத்தையும் பண்ணுவான். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவேன். ஆனாலும் நாங்கள் ஒன்றா சேரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து எவ்வளவு நல்லா பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுவோம்.
traveling stranger, traveling through this world below. There is no toil, no sick, no danger in that fair land to which I go. I'm going home to see my mother. I'm going home, no more to roam. I'm just going over Jordan. I'm just going over home. ஜெரியும் நானும் சரியாக 1964 மீட் பண்ணோம். நாங்கள் சந்தித்த அந்த இடத்தோட பேர் வந்து சன்செட் பார்க். அது கேன்சல்வேனியாவில் இருக்குது. நானும் ஜெரியும் எப்பவும் பில் மன்ரோவை ரசிப்போம். அவரோட ப்ளூ கிராஸ் மியூசிக் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுதான் எங்களோட சாய்ஸாக இருந்தது. இங்க நிறைய மக்கள் வருவாங்க. நல்ல ஒரு என்டர்டெய்னர்ஸ் இருந்தா நம்ம கூப்பிடாம கூட மக்கள் நம்மளை தேடி வருவாங்க. திறமையுள்ள பல பேர் அங்க வருவாங்க. பார்க்ல அவங்கள பார்த்து தேர்ந்தெடுக்கணும். எங்க பார்க்குக்கு பெல்மான்ட்ரோ வருவாரு. அவரை பார்க்கறதுக்கு அங்க பல பேர் வருவாங்க. அப்படிதான் பல பேர் இங்க நண்பர்களா மாறினாங்க. மிகப்பெரிய சாதனையாளர்களா அவங்களும் மாறினாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டு வந்து அங்கே எல்லாரும் நல்லா ஜாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதில் நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கிட்டோம். நானும் டேவிடும் வந்து சன்செட் பார்க்ல தான் மீட் பண்ணோம். அப்போ அவன் யாருன்னே தெரியாது எனக்கு. அப்போ எரிக் தாம்சன்றவர் ஒரு நல்ல நண்பராக இருந்தார். அதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கும் காமன் ஃப்ரெண்டாக அவர் மாறினார். ஒரு குறிப்பிட்ட அளவில் பார்த்தீங்கன்னா நியூயார்க்கை சுற்றி நிறைய மியூசிஷியன்ஸ் உருவாக ஆரம்பித்தாங்க. கேம்பிரிட்ஜிலேருந்து நிறைய பேர் வருவாங்க. பாஸ்டன்லேருந்து ஒரு பெரிய க்ரௌடு வரும். சிக்காகோ க்ரௌடு வரும். அப்புறம் சான் ஃப்ரான்சிஸ்கோ, பெர்க்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்லே இருக்குது. அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு பழக்கம் இருந்துச்சு. எரிக் தாம்சன் மாதிரி ஒரு மியூசிஷியன்ஸ் கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அவர் நியூயார்க் வந்திருந்தார் பெர்க்லியிலிருந்து. பெர்க்லி, ஜோரிஸ் டெக்கர் மாதிரி அவங்கெல்லாம் மீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பேண்ட் உருவாச்சு. அதுதான் ஹரிகேன் ஜெரி. எனக்கு தெரிஞ்சு டேவிட் அண்ட் ஜெரியோட ரூட்ஸ் வந்து 60ஸ்ல அதுவும் ஒரு இடத்துல ஆரம்பிச்சது. அவங்களுக்கு ஒரிஜினல் மியூசிக் மேல மிகப்பெரிய மரியாதை இருந்தது. பில் மான்ரோவை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பில் கிராஸ்ல அவங்க தங்களை ரொம்பவே ஈடுபடுத்திக்கிட்டாங்க. ஒன்னா நிறைய கத்துக்கிட்டாங்க. Take me back to the place where I first saw the light. To the sweet sunny south, take me home. Tell the mockingbird sing me to rest every night. Why was I tempted to roam? I think with regret of the dear home I left, of the warm hearts that sheltered me there, of wife and of dear ones of whom I'm bereft. For the old place again do I sigh. To the place where the orange trees grow, my pot in the evergreen shade, where the plants from the river's green margins did grow and spread their sweet scent through the gloom. Oh, the path to our cottage they say has grown green, and the place is quite lonely around. I know that the smiles and the forms I have seen are bound in the dark mossy ground. ஜெரிக்கு மட்டும் எப்பவும் ஒரு ஹோப் இருந்தது. ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மற்றவங்கள பத்தி யோசிக்க மாட்டான். அவங்க எப்படி வாசிக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னு அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எப்பவுமே கரெக்டான ஸ்பாட் அவன் டச் பண்ணுவான். சரியான டைனமிக்ஸ் கொடுப்பான் எல்லாருக்கும்.
அந்த அளவுக்கு இங்க ரிஸ்க் எடுப்பாங்களா என்னன்னு தெரியல. தன்னோட கரியரை எலக்ட்ரிக் கிட்டார் வாசிக்கிறதாவே அவர் மாத்திக்கிட்டாரு. பேஞ்சோ அப்புறம் அக்வஸ்டிக் கிட்டார் இதை வாசிக்கிறதே அவரோட தொழிலாவே அவர் மாத்திக்கிட்டாரு. இதுல வித்தியாசம் இருக்கு. Dear friends of my childhood, indeed must be few, and I must face death all alone. And yet I'll return to the place of my birth. ரொம்ப அழகான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறையவே இருக்கு. அவங்க 2 பேருக்கும் உள்ள நட்புங்கிறது ரொம்பவே பரிசுத்தமா தான் இருந்ததுன்னு சொல்லணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவும் துணையா இருந்தாங்க. ஜெரி சொல்றத பண்றது எங்களுக்கு உண்மையாவே ரொம்பவே நல்லா இருக்கும். அதுவும் குறிப்பா ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு பெரிய பேஞ்சோ ஒன்று கொடுத்தியே, இந்த அளவுக்கு இருக்கும் அது. ஆமாமா, அது $500 அப்பவே. ஒரு நாள் நானும் டேவிடும் அதை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சோம், பிரசன்டா கொடுக்கணும்னு. அது இந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கும், அதுவும் இந்த சைஸ்ல. உண்மைதான், இவ்வளவு காசு அதுக்கு செலவு பண்ணி ஒரு பேஞ்சோ வாங்கி கொடுத்தோம். அவன் ரொம்பவே என்ஜாய் பண்ணான். அவனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவே பிடிக்கும். அவனுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேல ரொம்ப காதல் இருந்தது. மொத்தமா மாத்துனது மாத்திட்டான். அவனுக்கு மட்டும்தான் அந்த பெருமை போய் சேரும். அவனுக்கு இருக்கிற கற்பனை திறமை இருக்கே, அது கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இங்க வந்து பேஞ்சோ வாசிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஆள் இருக்குங்க. அவரு ரொம்ப டீப்பா பல விஷயங்களை அனலைஸ் பண்ணி பல்வேறு விதமான திறமைகளை கொண்டு வராரு. அது மட்டும் இல்ல, அவரு எல்லாருக்கும் நிக்நேம் கூட கொடுப்பாரு. வேஸ்டர் வந்து பைப் நிறைய ஸ்மோக் பண்றதுனால வேஸ்டருக்கும் ஒரு பட்டப்பேர் இருந்துச்சு. அவரை கிளாம்ப்னு சொல்லுவாரு. அதை நாங்க சொல்லி சொல்லி சிரிப்போம். நல்ல நகைச்சுவையா இருக்கும். என்னோட பேரு ரெட். டீம்ல ஒரு முக்கியமான ஆள். ஜான் வந்து பேஸ் வாசிப்பாரு. அதை வாசிக்கிறதுக்கு தனி திறமை தேவை. அப்புறம் மேண்டலின் பிக்கர் இருக்காங்க. அதில் டேவிட் டாக்னு சொல்லுவாங்க அவரை. அவர் பேர் வச்சு தான் டாகே வந்தது. அப்புறம் ஸ்பர்ட்ன்றது அவருடைய நிக்நேம், அதையும் கொடுத்துருந்தாங்க. ஸ்பர்ட் பாய், ஜெரி ஸ்பர்ட் கார்சியோ. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜெரியை மீட் பண்ணும்போது டேவிட் சொன்னா கார்சிவன் நல்லா வாசிப்பான்னு. ஜெரி கார்சியோன்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னான். ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு பேஞ்சியோ வாசிப்பான்னு சொன்னேன். என்ன விளையாடுறியான்னு கேட்டேன். அப்புறம் அவங்க கிட்ட நேராகவே போய் பேசணும். அப்புறம் அவன் ரூமுக்கு போகும்போது கதவுல பிரெஞ்சில் ஒரு வாசகம் எழுதியிருந்தான், நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் தான் பெரிய தாடி வச்சுட்டு ஒருத்தன் நிறைய முடியோட ஒருத்தர் வந்தான். ப்ளூ டங்கரி ஷர்ட் போட்டிருப்பானு, எப்போதும் ஜீன்ஸ் போட்டிருப்பாரு, அப்புறம் நல்ல செருப்பு போட்டிருப்பாரு. அப்புறம் கேட்ல பேஞ்சியோட வந்து நின்னாரு, எங்களுக்கு வணக்கம் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் எங்க பேண்டே உருவாச்சு. அந்த கூட்டத்தில் எங்களை செலக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட சொன்னாரு, வயசான வரைக்கும் ஒன்னா இருக்கணும்னு சொன்னாரு. இந்த உலகத்துல இந்த மாதிரிலாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு அருமையான நட்பு கிடைக்காது. எல்லாருமே நல்லா அங்க செட் ஆயிட்டாங்க. எல்லாருக்கும் அங்க வாசிக்கணும்னு தோணுச்சு. எல்லாரும் ரிகர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. எல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஒரு கூட்டத்துல இந்த மாதிரி ஆட்கள் வந்து சேர்றதே பெருசு. எப்போ எங்க போனோம்னாலும் ரிகர்சல்னா வந்துருவாங்க. நாங்கள் பீச் பக்கத்துலேயே தான் தங்கியிருந்தோம். மோஸ்ட்லி அங்கேயே தான் இருப்போம். அங்கே ப்ளூ பேஸ் எல்லாம் ஃபன்னுக்காகவே வாசிப்போம். அந்த டைமெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்போ தான் ஒரு நாள் ஜெரி சொன்னான், ஒரு நல்ல டீமுக்கு கண்டிப்பாக ஒரு பேஸ் பிளேயர் வேணும்னு சொன்னான். அந்த டைமில் தான் ஜான் உள்ளே வந்தார். அவர் ஒரு நல்ல பேஸ் பிளேயர். இன்னும் சில கருவிகளையும் அவர் நல்லா வாசிப்பார். நாங்கள் பேசுனதுக்கப்புறம் அவரும் ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் பேண்டாக மாறணும். இவங்க எல்லாரும் கூட எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும்னு நான் நினச்சேன். எனக்கு எல்லாருமே செட் ஆயிட்டாங்க. ப்ளூ கிராஸ் ஃபெஸ்டிவலுக்கு நாம போலான்னு நான் சொன்னேன். அப்புறம் எல்லாம் சேர்ந்து போனோம். சிலர்லாம் கேட்பாங்க, லாங் ஹேரோட இருக்காரு, இதெல்லாம் சரியா இருக்குமான்னு. பார்க்க அப்பீலிங்கா இல்லையேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க முடிய பார்க்கல, அவங்க திறமைய பார்க்கறேன். அவங்க இசைக்கு உருவம் கிடையாதுன்னு சொன்னேன். எந்த மாதிரியான நாளா இருந்தாலும் சரி, அந்த இசையை கேட்டா போதும்.
ப்ளூ கிராஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேலன்ஸ் எங்களுக்குள்ள எப்பவுமே இருந்தது. கண்டிப்பா இதை இன்னும் பெஸ்டா பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். மாடர்ன் அண்ட் ட்ரெடிஷனல் சாங்ஸ் பாடணும்னு ஆசைப்பட்டோம். அதை தாண்டி ஒரிஜினல் சாங்ஸ் பாடணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்கு ஒரே அப்ரோச் தான் எங்களுக்கு. நாங்க நல்லா வாசிக்கணும்னு ஆசைப்பட்டோம். பழைய பாடல்களை பாட நினைச்சோம். ஆரம்பத்தில் இது எனக்கு ரொம்பவே லூஸாக இருந்துச்சு. ஏன்னா நான் ரொம்ப டைட்டான விஷயங்களை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் ரொம்பவே செட் ஆகும். ரெட் ஆலனும் நானும் பேசிக்கிட்டோம். நாங்கள் எப்பவும் டிசிப்ளினோட ஒரு விஷயத்தை அணுகுவோம். டேவிட் பார்த்தீங்கன்னா ஒரு லீடர் அப்புறம் கோஆர்டினேட்டர் ஃபீல் கொடுப்பாரு. எங்களுக்கு மியூசிக் மட்டும்தாங்க பெரிய மெமரியாக இருந்தது. மியூசிக் மட்டும் சரியா இல்லைன்னா அவரை போட்டு எல்லாரும் டார்ச்சர் பண்ணி எடுத்துருவாங்க. ஜெரி பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலான்னு சொல்லுவார். டைமில் நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். ப்ளூ ரேஷனில் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இருந்தோம். மக்கள் எல்லாரும் எங்களை பார்க்க ஆரம்பித்து ரசித்தாங்க. எங்கள் லைஃப் டைமில் பார்த்தீங்கன்னா வெறும் 10 சாங் மட்டும்தான் இருக்கும். அது பல ஜென்ரேஷனுக்கு மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் வர வச்சிருக்கு. நிறைய ரசிகர்களை உருவாக்கி கொடுத்துருக்கு. இப்போ வரைக்கும் அது அழியாமல் பேசப்பட்டிருக்குதுன்னா பெரிய விஷயம். சில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இன்னும் வெளியே வரவே இல்லை. குறிப்பாக 75ல் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்தது மொத்தமும் தீர்ந்துருச்சு. பெருசாக எதுவும் யோசிக்காதப்பவே இந்த பேண்டுக்கு ஒரு கரியர் இருந்துச்சு. எல்லாரும் பெரிய அளவில் வளர்ந்தோம். நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சுது. அப்போ நான் என் அப்பாவோட இருந்தேன். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டுச்சு. 2 பேரும் ஒரு 12, 13 வயசுல இருக்கும்போது மீட் பண்ணாங்க. அப்புறம் எனக்கு என்ன காரணமோ தெரியல, அவங்க 2 பேருக்கும் சின்ன சின்ன சம்மந்தமே இல்லாத விஷயங்களால சண்டை வந்தது. அது எதனால வந்ததுன்னு கூட யாருக்குமே தெரியல. அதை பத்தி யோசிக்க கூட விருப்பம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளுக்கு சிச்சுவேஷன்ஸ் மாறும். அதுவும் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணா இந்த மாதிரி கண்டிப்பா ஏதோ ஒன்று நடக்கும். நம்ம கிராஸ் பண்றது தான் முக்கியம். ஆனா உண்மையை சொல்லணும்னா அவங்க 2 பேரும் பெருசா சண்டை எதுவும் போட்டுக்கிட்டது இல்ல. அவங்களுக்குள்ளே முடிச்சுக்கிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் பல வருஷமாக நிறைய செஷன்ஸ் ஒன்றா இருந்திருக்கோம். லோக்கல் மியூசிக்கில் ஆரம்பித்து இன்டர்நேஷ்னல் வரைக்கும். ஜெரி கிராஸ் பண்ணாருன்னாவே அவரு கிளம்பிடுவாரு. அது என்னன்னா, அது ஒரு வித்தியாசமான மொமெண்ட். நான் அதை நேர்ல பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வாட்டி எங்களுக்குள்ள சண்டை ஒன்று பேசாமல் இருந்த டைமில் நாங்கள் திரும்பவும் பேசி ஒரு 2 மணி நேரம் பேச்சுக்கு அப்புறம் சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறமும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எங்களுக்குள்ள வரத்தான் செஞ்சுது. ஒரு தடவை வில்லேஜ் மியூசிக் கிறிஸ்மஸ் பார்ட்டி அப்போ டேவிட் ஆரம்பத்துல நாங்க ஒழுங்கா வளர்ந்து வந்த நேரத்துல ஒரு சில பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டாரு. அவங்க ரொம்ப அக்ரெசிவான ஒரு பேண்ட். அப்பதான் அவங்கள பத்தின ஒரு ஐடியா அவங்களுக்கு வந்தது. டேவிட் இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட முன்னாடியே சொன்னாரு. ஏதோ பார்ட்டிக்கு சும்மா பேசணும்னு இல்லாம மியூசிக்கை நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ஒரு பெரிய ஷோ மாதிரி நடத்தி அதுக்கப்புறமா அதுல இருக்கிற பிரச்சனைகளை பத்தியும் எப்படி மாத்தலாங்கிறத பத்தியும் பேசினாங்க. அது ரொம்பவே ஃபன்னா இருந்தது. ஏன்னா கிறிஸ்மஸ் பார்ட்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமேன்னு யோசிச்சோம். அதுக்காக ஜெரி கிட்ட பேசினாங்க. நாங்களும் வரோம்னு ஒத்துக்கிட்டோம். பார்ட்டியில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வாசிக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மியூசிக் தெரிஞ்சவங்க முன்னாடி வாசிக்கிறது இன்னுமே நல்லா இருக்கும். பிரைவேட் ஃபங்க்ஷனில் நாங்கள் பார்த்தோம். ஏன்னா அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி மியூசிக்கை நாங்கள் கேட்டதே இல்லைங்கிற ஃபீல் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதனாலேயே அவங்களுக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் உருவானாங்க. என்னால் அந்த நாளை சுத்தமாக மறக்கவே முடியாது.
அவர் ஒரிஜினலாக நல்ல டிஓவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் இதில் நல்ல ரிதம் செட்டப் இருந்தால் நல்லா இருக்கும்னு அவங்க சொன்னாங்க. அப்போ நான் தான் சொன்னேன், ஒரு ரிதம் செக்ஷன் கூட இருந்துச்சுன்னா இதை விட பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஜெரி உடனே ஓகே ட்ரை பண்ணலான்னு சொன்னான். அதனால் நாங்கள் ஒரு சின்ன ஆடிஷன் ஒன்று நடத்தினோம். குறிப்பாக ஜெரி வந்து இதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாரு. ஆனால் நாங்கள் சொல்கிற விஷயமும் அவர் செய்கிற விஷயமும் ஒன்றும் ஃபெமிலியர் கிடையாது. ஜிம்மும் நானும் தொடர்ந்து புதிய விஷயங்களை கொண்டு வந்தோம். அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யோசித்தோம். ஜெரி ஒரு பேண்டில் ப்ளே பண்ணுறதை பார்க்கும்போது ஃபன்னாக இருந்தது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பேண்டுக்கிட்ட இருந்து அவர் கியூவை வாங்கி மியூசிக் பண்ணுவார். அவர் எங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போது நாங்கள் வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்போம். அப்போ அவர் பேண்டோட உண்மையான மெம்பர் போல தான் எப்போவுமே இருந்திருக்காரு. நாங்கள் என்னெல்லாம் பண்ணோங்கிறத அவர் ரசித்து கேட்டிருக்காரு. அவர் என்ன பண்ணாரோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவரை பார்க்கறதுங்கிறது, அதுவும் குறிப்பா அந்த பாயிண்ட்ல அவரோட கெரியரே ரொம்ப பெருசா இருந்தது. அது ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட்டா இருந்தது. ஏன்னா அந்த டைம்ல டேவிடோட இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே ரொம்ப பாப்புலர். எங்க கூட அந்த டைம்ல அவர் இருந்ததுல ரொம்ப சந்தோஷம். Like a bird without a song, sitting here in limbo, but I know it won't be long. Well, they're putting up resistance, but I know my feet will lead me on. Sitting in limbo, waiting for the dice to roll. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் ரீவிசிட் பண்ணோம். மியூசிக்கலாகவும் சரி, எமோஷனலாகவும் சரி, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. Got some time to search my soul. அவங்க ரெண்டு பேரும் திரும்ப ஒன்று சேர்ந்தாங்க. அது பார்க்க நல்லா இருந்தது. அவங்க ரெண்டு பேருக்குமே அது தேவைப்பட்டது. ரெண்டு பேருக்குமே அது ரொம்ப ரொம்ப அவசியமா இருந்தது. அதுதான் டெஸ்டினி. My feet will lead me on. I don't know what life will show me, but I know what I've seen. I can't see where life will lead me, but I know where I've been. Shine my hand in love and friendship, but all that is past and gone.
ஜெர்ரி திடீர்னு உள்ள வந்து நம்ம ஒரு ரெக்கார்ட் பண்ணணும்னு சொன்னார். நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா, இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் வேணாமா அப்படின்னு கேட்டேன். நான் இதை ஃப்ரீயாக கூட பண்ணுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன லேபிள் உருவாக்கியிருக்கேன்னு சொன்னேன். அப்போ அதுக்கே பண்ணிடலான்னு சொன்னார். அது அவ்வளோ சிம்பிளாக நடந்துச்சு. ஜெர்ரிக்கு வந்து மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. ஆனா அதே சமயம் டேவிட் அவரோட நல்ல குணங்களுக்காக பெருசா மதிக்கப்பட்டாரு. அவர் கிரியேட் பண்ற மியூசிக்காகவும் தான். ஸோ ஒரு நாள் ஜெர்ரி ஸ்டுடியோக்கு வந்திருந்தப்போ இதை கண்டிப்பா டேப்புக்கு கொண்டு போகணும்னு சொன்னாரு. அதுல அந்த ஜாஸ் இருக்கணும்னாரு, ப்ளூ கிராஸையும் சேர்க்கணும்னாரு, ஜிம்மி கிளிஃபோட சாங்கையும் சேர்க்க சொன்னாரு. அப்போ மியூசிக் இன்னும் பெட்டரா மாறுச்சு. அந்த அக்கோஸ்டிக்ஸ் டஸ்கோட சேர்ந்து பண்ணதை எல்லாருமே கொண்டாடினாங்க. அதுல ஃபேட் என்னன்னா அவங்க ஒர்க்க வந்து டென்ஷனா பார்க்க மாட்டாங்க. அதை என்ஜாய் பண்ணுவாங்க, எல்லாரும் அதை அலோவ் பண்ணுவாங்க, விருப்பப்பட்டதை பண்ண வைப்பாங்க, சந்தோஷமா இருக்கும். பொதுவா ஜெர்ரி மாதிரி வரவங்க எல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஈஸியாவே ஷிஃப்ட் ஆகி போயிட்டே இருப்பாங்க. ஆனா அவர் அந்த மாதிரி இல்ல, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாரு. நாங்க ஒரு அக்வாஸ்டிக் ரூமை ரெடி பண்ணி அதுலயே ரெக்கார்ட் பண்ணவும் ஆரம்பிச்சோம். ஜெர்ரி மாதிரி ஆளுக்கு தாங்க இந்த மாதிரி எல்லாம் நல்லா அமையும். ஏன்னா அவங்களோட டோன் வந்து அக்வாஸ்டிக்காவும் ஒரே மாதிரி இருக்கும், வெளியிலயும் ஒரே மாதிரி இருக்கும். அது அவனுக்குள்ளேயே இருந்துச்சு. ஆமா, உண்மையை தான் சொல்றேன். பொதுவா இதெல்லாம் சாதாரணமா நடக்காது. இது ரேர். எப்படி தான் பண்றான்னு தெரியல. நான் என்னைக்குமே ஒரு அக்வாஸ்டிக் கிட்டாரிஸ்ட பார்த்தது இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்றேன்னு எனக்கே தோணுது கிடையாது. எனக்கு எதெல்லாம் செட் ஆகுதுன்னு தோணுச்சோ அதெல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நான் அதை தொடர்ந்தும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆரம்பத்தில் நான் பார்க்கும்போது அது வேற விதமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ப்ளூ கிராஸ்லேருந்து இது சிடிக்கு மாறும்போது அது எல்லாத்தையும் கேட்குறப்போ என்னோட மைண்ட் மாறிடுச்சு. அந்த ஸ்டைல்ஸ் உண்மையாகவே எல்லாமே மாறிடுச்சு. அவங்களும் அதை என்ஜாய் பண்ணாங்க. இதுதான் அமெரிக்கன் மியூசிக். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் இருக்கும். உண்மையாகவே ரசித்து பண்ணாங்க. மாடர்ன் ஜாஸ் கூட இதில் இருந்துச்சு. எப்போவுமே ப்ளூ கிராஸில் இந்த பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் அதையும் நாங்கள் சரி பண்ணிட்டோம். ஜிப்சி, ராக் அண்ட் ரோல், ரெகி மியூசிக், அப்படி என்ன தோணுதோ எல்லாத்தையும் வாசிச்சாங்க. அவங்க ஒன்னா வாசிக்கும் போது ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வாசிப்பாங்க. ஆஸ் அ மியூசிஷியனா நான் அதை ரசிச்சு பார்ப்பேன். எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு அது ஈஸியும் இல்ல. ரெண்டு கிரேட்டஸ்ட் மியூசிஷியன் ஒன்னா இருந்தது ரொம்பவே அதிசயமான விஷயம். I don't know what life will show me, but I know what I've seen. I can't see what life will lead me, but I know where I've been. Tried my hand in love and friendship, but all that is past and gone. This little boy is moving on. Waiting for the dice to roll. Sitting here in limbo, got some time to search my soul. Well, they're putting up resistance, but I know my faith will lead me. Well, they're putting up resistance, but I know my faith will lead me on. When first I come to Liverpool, I went upon the spree. My money at last I spent it. அவங்க ரெண்டு பேருமே ஒரு பயங்கரமான மியூசிக்காலிட்டிஸ்ங்க.
அவங்க எப்போதுமே மியூசிக்கை வந்து ஒரு ட்ரெடிஷனா பார்க்க ஆரம்பிச்சாங்க. மக்களோட அவங்களுக்குள்ள இருக்கிற இசையை கொண்டு வந்து ரசிக்க வைக்கணும்னு நினைச்சாங்க. எங்களுக்கு இந்த மியூசிக் ரொம்ப பிடிச்சது, அதை நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இசை ரசனையை வச்சு நிறைய விஷயங்களை மக்களுக்கு பகிர்ந்துக்கிட்டோம். ஏர்லி 50 ஏர்லி 60ல் நிறைய விஷயங்கள் உருவாச்சு. அதில் நாங்களும் ஒரு புள்ளியாக இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். குறிப்பாக ப்ளோ பாய்ஸ் ப்ளோன்னு ஒரு அற்புதமான பாட்டை நான் கேட்டேன். அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்குறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அதில் அவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு. சி சாடிஸ் வந்து ரொம்ப அவுட் ரேஞ்சாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு மியூசிக்கை இதுக்கு முன்னாடி நாங்கள் ட்ரை பண்ணதே கிடையாது. மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எங்கள் ட்ரூப்பில் இருக்க எல்லாருக்கும் ரசனைகள் ரொம்ப வேறுபட்டது. அப்படி வேறுபட்டதும் நல்லதாக இருந்தது. ஏன்னா அவங்க சில முக்கியமான மியூசிக்ஸை சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளே இருந்த கனெக்ஷன்லாம் இருந்தது. அதுக்கு நம்ம பேர் வைக்க முடியாது. அந்த காலத்தில் இருந்தே எல்லாம் அப்படி தான் இருந்தாங்க. அவங்கள எது ரீயூனைட் பண்ணிச்சு தெரியுமா? அவங்க 2 பேரையும் நாங்கள் பல வருஷத்துக்கு அப்புறம் ஒன்றா பார்த்தோம். When first I came to Liverpool, I went upon a spree. My money at last, I spent it fast, got drunk as drunk could be. And when my money was all gone, was then I wanted more. But a man must be blind to make up his mind. உட்காந்துட்டு அக்யூஸ்டிக் மியூசிக் வாசிச்சிருக்க முடியும், பழைய டியூனை வாசிச்சிருக்க முடியும். ஆனா அது மட்டும் பண்ணாம அவங்க நிறைய விஷயங்களை தொடர்ந்து பண்ணாங்க. மக்களுக்கு பிடிச்சதை கொடுத்தாங்க, பழைய ஸ்டைல எல்லாத்தையும் கொண்டு போனாங்க. ஆனா அதே சமயம் அவங்க பழைய வழிமுறைகளை எப்பவுமே ஃபாலோ பண்ணல. I spent a night with Angeline, too drunk to roll in bed. My watch was new and my money too. In the morning with them she fled. And as I walked the streets about, the horse they all would roll. There goes Jack Black, the poor sailor lad. He must go to sea once more. எமோஷனல் அவுட்புட்டில் எப்போவுமே ஜெரி வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருப்பான். அவன் எப்போவுமே சில விஷயத்தில் அவன் ரொம்ப பிடிவாதமாக இருப்பான். அது எல்லாத்தையுமே அவன் கரெக்டாக செஞ்சுருவான். சில வார்த்தைகளை அவன் மறந்தாலும் எமோஷனலோடு அவன் பண்ணும்போது யாரும் அதை தப்பாக நினைக்க மாட்டாங்க. குறிப்பாக அதை பார்க்குறவங்களுக்கும் முகம் சுளிக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லக்கூடிய கதைகள் எல்லாமே ஆழமாகவும் அழுத்தமாகவும் இருந்திருக்கும். அப்புறம் அவரோட சில டியூன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு. கேரக்டரோட டியூனை கரெக்டாக எடுத்துருவார். என்ன கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய நாக் அவுட்னு சொல்லுவான். As I was walking on the street, I met with a rapper Brown. I asked him to take me in, and he looked at me with a frown. And last time you was paid off with me, job no small. But I'll take your advance, and I'll give you a chance, and I'll send you to see once more. இந்த சாங் வந்து அவங்க ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ண சாங். லாஸ்ட் மினிட்ல பேப்பர்ல எழுதி டக்குன்னு பண்ணது. டைம் ஸ்கொயர்ல தான் இந்த சாங் உருவாச்சு. அன்னைக்கு அது ஒரு அற்புதமான பாடல். அதை எழுதினதே மக்கள் தான் சொல்லுவேன். Blows and the frost and the snow and Jamaican rum would freeze. Worst and bare, I've no hard-weather gear, for I'd lost all my money ashore. Was then I wished that I was dead, so I'd go to sea once more. Some days we're catching whales, some days we're catching none. And now we'll throw down to our hands at 4 o'clock in the morning. And when the shade of night draws in, we rest on our weary oars. As then I wish that I was dead or safe with the ரொம்ப
சட்டிலா இருக்கிற பாடல்கள் மட்டும்தான் ஜெரிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் குறிப்பா வாழ்க்கை சார்ந்த பாடல்கள் ரொம்பவே பிடிக்கும். அவர் பாடும்போது நம்ம உணர முடியும். நம்ம அதுக்கு கடலுக்கு போக வேண்டாம், அங்க உட்கார்ந்து எதையும் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் அவர் பாடுறதை கேட்டாலே நம்ம அந்த இடத்துக்கே போன ஒரு உணர்வு கிடைக்கும். அந்த இசை நம்மள அப்படி கூட்டிட்டு போகும். ஜெரியோட வாழ்க்கையில ரூட்டடா பெருசா எதுவும் அந்த கடல் சார்ந்த விஷயங்கள்லாம் இருந்ததில்ல. ஆனா இசை அத அப்படி கொண்டு போச்சு. அவர் ரூட்டடா ஒருவேளை கடல் சார்ந்தவரோன்னு அப்படின்னு ரசிகர்களே நினைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு பாடினாரு. அவ்வளவு லைவ்லியா இருந்தது. ஆனா ரியல் லைஃப்ல அவங்க அப்படியே மாறுபட்டவங்களா இருந்தாங்க. Come on, seafaring man, and listen to my song. When you get off of them long trips, I'd have yours not go wrong. Take my advice, drink no strong drink, don't go sleeping with no hoes. Get married, lads, and have all my own, and go to sea once more. நாட் ஃபார் கிட்ஸுங்கிறது என்னோட யோசனை மட்டும் இல்லை. ஏன்னா சில விஷயங்களை அந்தந்த வயசில் தான் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினப்பேன். அதனால் குழந்தைகளுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய சோகத்தையும் இல்லைன்னா அவங்க மூளைக்கு ரொம்ப பாரத்தை கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை பாட்டால் அவங்களுக்கு கடத்தக்கூடாது. அவங்க எப்போ ரசிக்கிறாங்களோ அப்போ ரசிக்கட்டும்னு நாங்கள் நினச்சோம். நான் அதை முதல்ல சொன்னப்போ எல்லாரும் அதை ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ஒத்துக்கலைன்னு இது நடந்திருக்காது. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினச்சோம், அதுக்கும் பண்ணோம். குழந்தையா இருந்தவங்க வளர்ந்ததுக்கப்புறம் எங்கள் பாட்டை கேட்டு ரசித்தாங்க. எஸ், அது பெரிய அதிசயம். எல்லாருக்கும் அது நடந்துராது. இதனால ஜெர்ரி எப்பேற்பட்ட அப்பாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவரை பல விஷயத்துக்கு எல்லாரும் ரசிச்சாங்க. ஆனா சில முக்கியமான விஷயம் தெரியாம போயிடுச்சு. தன் குழந்தைங்களை மியூசிக் உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சாரு. பெரியவங்களோட சில முக்கியமான கருத்துக்கள் சின்ன வயசுல அவங்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு நினைச்ச அவர்தான் அந்த மியூசிக் சீக்கிரமா அவங்களுக்கு போய் சேரணும்னு நினைச்சாரு. அவங்க மியூசிக்க கையில எடுக்கணும்னு நினைச்சாரே தவிர அவங்க வயசுக்கு மீறின லிரிக்ஸ் அனுபவிக்கணும்னு நினைக்கல. எனக்கு இப்பவும் அது ஞாபகம் இருக்கு. அவர் அந்த ஆர்ட் ஒர்க்க வித்தியாசமா பண்ணியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரியே குழந்தைங்களுக்கு எந்த இசைய வேணான்னு தவிர்த்தாரோ அதை செஞ்சாரு. அதே சமயம் இந்த குழந்தைங்களை இசைக்குள்ள கொண்டு வந்தாரு. அதுவும் வேற விதமா அவங்கள ரசிக்க வச்சாரு. அப்போ பெரிய ஃபேன் பேஸ் அவருக்கு குழந்தைங்க மத்தியில இருந்துச்சு. அவர் போகும்போது அவர்கிட்ட எல்லாரும் ஆட்டோகிராஃப்லாம் வாங்குவாங்க. இந்த அளவுக்கு அவரு ரசிக்கும்படியான விஷயங்கள்லாம் பண்ணிருக்காருன்னு குழந்தைங்க சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டு அதை என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் சாங் பண்ணாங்க. பர்சனலி இதுவும் ஒரு விதமான ரியாக்ஷன் தான் நான் நினைக்கிறேன். குறிப்பா சொல்லணும்னா இந்த ரிலீஜியனை வச்சு வர பாடல்கள் குழந்தைங்க மத்தியில பெருசா பரவிட்டு இருக்கு. அது மாதிரி நாமளும் தப்பு பண்ணிடக்கூடாது. அவங்களுக்கான இசையை மட்டும் அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இசையை கற்றுக் கொடுக்கணும். சரி, அதை விடுங்க. நிறைய அற்புதமான ட்ரெடிஷ்னல் சாங்ஸ் எல்லாம் வேற இருக்கு. அதை குழந்தைங்க கேட்கட்டும். சரியா சொன்னீங்க. இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்களையாவது பாதிக்காம பார்த்துக்கோங்க. நல்ல பாடல்களை மட்டும் அவங்க கேட்கட்டும். இதை எப்படி நீங்க டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? நீங்க யார் அவங்க கூட சேரக்கூடாதுன்றீங்க? பிளட் தர்ஸ்டி வேம்பயர்ஸ். அமெரிக்கால இருக்கிற அந்த மோசமானவங்களை பத்தி சொல்றேன். நான் ஒரு டைம் ஜெரிக்கிட்ட இதை ட்ரை பண்ணுறியான்னு கேட்டேன். இந்த கிட்ஸ் ஐடியா உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு இது எனக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னான். நாங்கள் 1000 பாட்டு அதுக்காக கிரியேட் பண்ணோம். இதுக்கு ஃபேக் ட்ரெயின் வேணும்னு சொன்னோம், அதுக்கு அவள் ரெடின்னு சொன்னான். என்னெல்லாம் அந்த பாட்டுக்கு தேவையோ அது எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணோம். ஜெனி ஜாங்கின்ஸையும் அதில் நாங்கள் சேர்த்தோம். ஏன்னா அதில் 2-3 முக்கியமான பாட்டு இருந்துச்சு. அது உண்மையாகவே ஒரு நல்ல அவுட்புட் வந்துச்சு. அதை நாங்கள் ரசித்தோம். அதை இன்னும் பெட்டர் பண்ணணும்னு அவன் நினச்சான். ஜெரி வந்து நான் சொன்ன ஐடியாவுக்கு உடனே ஓகே சொன்னான். கூலாக இருக்குன்னு சொன்னான். Will you wear white, oh my dear, oh my dear? Will you wear white, Jenny Jenkins? No, I won't wear white, for the color's too bright. I'll buy me a foldy rolly tilly tolly seek a double use it cause a roll to find me. Roll, Jenny Jenkins, roll. Will you wear green, oh my dear, oh my dear? Will you wear green, Jenny Jenkins? No, I won't wear green, it's a shame to be seen. I'll buy me a foldy rolly tilly tolly seek a double use it cause it roll to find me. Roll, Jenny Jenkins, roll. Will you wear blue, oh my dear, oh my dear? Will you wear blue, Jenny Jenkins? No, I won't wear blue, for the color's too true. I'll buy me a foldy rolly tilly tolly seek a double use it cause it roll to find me. Roll, Jenny Jenkins, roll.
oh my dear, will you wear yellow, Jenny Jenkins? No, I won't wear yellow, for I'd never get a fellow. I'll buy me a folder roller till it's all a secret double user calls you roll to find me. Roll, Jenny Jenkins, roll. Will you wear brown, oh my dear, oh my dear? Will you wear brown, Jenny Jenkins? No, I won't wear brown, for I'd never get around. I'll buy me a folder roller till it's all a secret double user calls you roll to find me. Roll, Jenny Jenkins, roll. Will you wear beige, oh my dear, oh my dear? Will you wear beige, Jenny Jenkins? No, I won't wear beige, for it shows my age. I'll Buy me a folder roller till it's all a secret double user calls you roll to find me. Roll, Jenny Jenkins, roll. Will you wear orange, oh my dear, oh my dear? Will you wear orange, Jenny Jenkins? No orange I won't wear, and it rhymes so there. I'll buy me a folder roller till the tallest secret double user calls a roll to find me. Roll, Jenny Jenkins, roll. What will you wear, oh my dear, oh my dear? What will you wear, Jenny Jenkins? Oh, what do you care if I just go bare? I'll buy me a folder roller till the tallest secret double user calls a roll to find me. Roll, Jenny Jenkins, roll. Roll, Jenny Jenkins, roll. Roll, Jenny Jenkins, roll. Roll, Jenny Jenkins, roll. அந்த ஸ்டூடியோ ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. அவங்க பேஸ்மெண்ட்ல இருந்த ஸ்டூடியோவை தான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சின்ன வயசுல பேஸ்மெண்ட்ல வாசிச்சது எனக்கு அப்ப ஞாபகம் வந்தது. குழந்தைங்களுக்காக வாசிக்கிற நிகழ்ச்சி அவங்க அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. அரேபியா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காம்பசேஷன். நாங்கள் அதில் எல்லாரையும் ஒன்றா கொலாபரேட் பண்ண நினச்சோம். இந்த உண்மையான உலகத்தில் அந்த டைமில் ரொம்பவே ட்ராமாஸ் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதான் அப்போ கல்ஃப் வார் வேறு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு மிடில் ஈஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிலது பிடிக்கும். அது என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஜெரிக்கிட்ட இதை பற்றி நான் சொன்னேன். அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் வெளியில் கொண்டு வரணும், அதை பற்றி பாட்டாக பாடணும்னு நினச்சி நாங்கள் ட்ரை பண்ணோம். அதை டியூப்லைட் சாங்னு சொன்னாங்க. பெரிய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை, பேஸ் சோலோ அதில் இருந்துச்சு. மற்றபடி எல்லாருக்கும் ரிலேட் ஆகிற மாதிரி தான் அதில் விஷயங்கள் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் நாங்கள் மிஸ் பண்ண நினச்சோம். அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு.
நாங்கள் இதை 44 செஷன்லேருந்து பண்ணோம். அப்போ எங்களுக்குள்ளே எந்த ஒரு அஜெண்டாவும் இல்லை. நாங்கள் பிளானெல்லாம் பண்ணி ஜாம் பண்ணணும்னு நினைக்கல. இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணலான்னு அந்த ஸ்பாட்டில் எடுத்த முடிவு தான். ரொம்ப ஸ்பான்டேனிட்டியாக அதை நாங்கள் பண்ணோம். அதில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் அப்படியே பேச பேச அப்படியே வளர்ந்தது. அதுவும் ஒரு ஸ்டூடியோ பேஸ்மெண்ட்டில். அங்கே நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா வேலையை பார்த்தோம். சாப்பிட்டோம், ரசித்தோம், என்ஜாய் பண்ணோம். வெளியில் வந்து மியூசிக் எழுதினோம், ஸ்டூடியோ போனோம், ரெக்கார்ட் பண்ணோம், அப்புறம் டேப் ஆன் பண்ணோம். ஒவ்வொரு வாட்டியும் செஷனில் நாங்கள் உட்காரும்போது ரெக்கார்ட் பண்ணோம். இப்பவும் அப்படி கரெக்ட். நாங்கள் சேஃபாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவோம். மறுபடியும் ஆரம்பிக்க போகிறோமா? சரி, ஆரம்பிக்கலாம். இல்லை ஒரு நிமிஷம் என்னென்னு பார்க்கலாம் இருங்க. அவனுக்கு ஓகேவான்னு கேட்டுக்கலாம். சில நேரத்தில் டேப் ரெக்கார்ட் ஆகிறதே மறந்துடுவோம். ஒன்றா ரிலாக்ஸ் ஆகிருப்போம். மியூசிக்கலி அங்கே தொடர்ந்து சூப்பரான விஷயங்கள் நடந்தது. எல்லாமே டேக்ஸ் அப்போ நடந்தது தான். சூப்பராக இருந்ததுல கண்டினியூ பண்ணலாம். என்ன ஆனாலும் நீ விட மாட்டல. அந்த டோரை ஓபன் பண்ணு. அவன் பேசுறத பாத்தியா? என்ன ஆனாலும் சரி, இப்பவே நான் பாட போறேன். இந்த மாதிரி வாய்ஸ்ல பாடினா குழந்தைங்க எல்லாம் பயந்து ஓடிடும். துரத்தி பிடிச்சி விளையாடுவோம். அந்த டியூனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் கற்றுக்கிட்ட அந்த பீஸை அங்கே வாசித்தேன். அது ஒரு கியூபன் ரெவல்யூஷனரி ஃபோக் சாங். நான் அதை வாசிக்கும் போது அந்த டியூனில் எல்லாரும் நாங்கள் ஒர்க் பண்ணோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வாசித்தேன். அதை இப்போவும் என்னால் மறக்க முடியாது. எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணும்போது தான் சில நேரங்களில் நம்மளை அறியாமல் ஒரு மாஸ்டர் பீஸ் அதுவாக வரும். குழந்தைங்களுக்காக பண்ணுறோம், அதனால் யோசித்து சிந்திச்சு பண்ணோம். அந்த அந்த ஃப்ளோவில் என்ன தோணுச்சோ அப்போது நேச்சுரலாக பண்ணோம். ஏன்னா அதில் மியூசிக் மட்டும் இருக்கணும், அவ்வளோதான். கிட்டத்தட்ட இது ஆப்பிரிக்கன் மியூசிக் மாதிரி இருக்கு. ஆமா, அதனால தான் நம்ம இன்புட்ஸ் என்னவோ அதை கம்மியா போட்டுட்டு இயல்பா என்ன வருதோ அதை பண்ணலாம்னு எப்படி? ஏன்னா நம்ம மிடில் ஈஸ்டுக்காக இதை இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா ஆமா ஆமா. ஆமாம், கரெக்டு தான். ஒரே டேக்கில் பண்ணணும்னு நினச்சோம். கிட்டத்தட்ட இது ரேடியோவில் வர்ற ஒரு பாட்டு மாதிரி அதை ரெடி பண்ணணும்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதான் ஒரு பில்டப்பையும் கொடுத்துருந்தோம். அது ரொம்ப டஃப். ஏன்னா நீங்கள் முதல்ல ஒரு டேக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் முதல்ல இருந்து பண்ணணும். இப்போ நினச்சா கூட ஒவ்வொரு செக்ஷனும் அவ்வளோ அழகாக வந்து விழுந்துச்சு. நீ அப்படியே லாக் பண்ணிக்கோ. ஓகே டேவிட் சார், நீங்க பாருங்க, நீங்க 3 பேரும் முன்னாடி பண்ண மாதிரி ஒரே லெங்க்ல போயிடுங்க. ஓகே ஓகே ஓகே, பாத்துக்கலாம். அதை நீங்க முன்னாடியே பண்ணதுனால தான் திரும்பவும் சொல்றேன். ஓ, ரிஹர்சல் பண்ணியாச்சு, அடுத்ததை பார்த்துக்கலாம். எஸ், இதோ இந்த கீ ஓகே. அப்புறம் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த பாட்டு வந்து வாசிக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம நண்பன் வந்து ஹார்மோனி வாசிக்க போகிறான். அதில் 2-3 வாட்டி நான் வந்து என்னோட பேக்கப்பை கொடுத்தேன். ஓகே, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இந்த வாட்டி நான் அதுக்குள்ளே வரப்போகிறது கிடையாது. அதான் சரியாக இருக்கும். அதான் பண்ணிட்டோமே முன்னாடியே. நாம் இங்கே ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். தேவ், அந்த குவெஸ்ட் ரொட்டீன் எப்படி போய்கிட்டு இருக்கு? ரெடி. வாவ், கிரேட். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? எஸ் சார், ஆரம்பிக்கலாங்களா? என்னோட அப்ரோச் இதில் வேலைக்கு ஆகலை. அரேபியா மியூசிக் இதில் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது. அதில் நிறைய சின்ன சின்ன பகுதிகளை சேர்க்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அது ரொம்ப ப்ரொபசைஸாக இருக்கணும்.
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்தை வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் மெலோடியில் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா பெரிய பிரச்சனையே ஆகிடும். அதில் நூல் பிடிச்ச மாதிரி போகணும். அதுக்காகவே பார்த்து பார்த்து ஒன்று பண்ண வேண்டியதாக இருக்குது. ஜெரி சில விஷயங்களை ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார். ஆனால் அதையும் தாண்டி உங்களோட விஷயங்களை நீங்கள் சிலது பண்ணுவீங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். 2 பேரும் அதை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுப்பீங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அவரும் அதை ஒத்துக்கிட்டு போயிடுவார். 2 பேரும் நல்லா டேக்கிள் பண்ணிக்கிட்டு ஒரு டைனாமிக் எப்படி வந்தது? அது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்னால வந்ததா இல்லை செஷனை டைரக்ட் பண்ணதால் அப்படி வந்ததா? டேவிட் ஒரு சில விஷயம் ரொம்ப வேகமாக பண்ணுவார், ஆனால் ஜெரி அப்படி கிடையாது. அவர் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சார்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக போகும். எங்களுக்குள்ள ஒரு நல்ல பேலன்ஸ் இருந்துச்சு. சப்போர்ட்டிவாக இருப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்போம். அங்கே பிரச்சனையாக இருந்ததே ஒன்று தான். இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கணும், அது எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிறத தாண்டி அது எப்படி போகணுங்கிறதுலாம் முக்கியமே இல்லை. அதுக்கு ஒரு க்ளோஷர் எங்களுக்கு கிடைக்கல. ஆரம்பத்தில் சொதப்பினது கூட அதில் கடைசியில் பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே, இதை நம்ம அப்படியே கொண்டு போயிடலாம். ஓகே, இது எப்படியோ நாங்கள் ஒருத்தர் கிராஸ் பண்ணால் கூட அது இதே சேம் லெவலில் இருக்கணும்னு நினைப்போம். எங்களுக்குள்ள ஒரு எலக்ட்ரிக் வேவ் போகிற மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கே எப்படின்னு தெரியல. உண்மையாகவே அது ரொம்ப கூலாக இருந்துச்சு. சிங்கிள் இருக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம். ஜெரியோட அந்த கொலாபரேஷன் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கும். நான் சில விஷயங்களை கையில் எடுக்க மாட்டேன், ஆனால் அவன் ஒரு விஷயத்தை பண்ணும்போது என்றைக்குமே அதை நான் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணதே கிடையாது. ஏன்னா அதை பண்ணுறதுல பாயிண்ட்டே இல்லை. ஏன்னா நல்லா ஃபன்னாக இருக்கும், நாங்கள் ரசித்து தான் எல்லாத்தையும் பண்ணுவோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா எங்கள் லைஃப்பில் மியூசிக் மட்டும்தாங்க இருக்குது. டேவிட் ஒரு ஹார்ட் ஒர்க்கர், எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அவரோட இடத்துல இருந்து யோசிக்கும் போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். ஜெரியும் அப்படிதான். டேவிட் எப்போவுமே எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக ரிலாக்ஸாக வச்சுக்க தான் பார்ப்பாரு. அது நல்லா இருக்கும். ஜெரிக்கு அதில் எந்த ப்ரெஷரும் இருக்காது. அவர் எப்போவுமே அங்கே இருப்பார். அப்புறம் அதை பற்றி யோசிக்கவும் அதில் ஒன்றும் இல்லை. ஜெரி பண்ண சொல்கிறத நாங்கள் பண்ணிவிடுவோம். அது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு ப்ராமிஸ் கூட பண்ணுவேன். டேவிட்க்கு பார்த்தீங்கன்னா அதை எப்படி நுணுக்கமாக பண்ணுறது, எப்படி கீ கொடுக்குறதுன்னு நல்லா தெரியும். யாராக இருந்தாலும் வேலை வாங்கிடுவோம். சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா இதில் ஜெரி எத்தனை டேக் போவான் அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவும் அவங்ககிட்டயே ஒப்படைச்சிடுவேன். அவன் தான் அதை முடிப்பான். அதை அவன் ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக பண்ணி முடிப்பான்.
என்னோட ஃப்ரெண்டு ஜிம்மை பாருங்க இங்க. ஹாய். ஆமாமா ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. ஜிம் இப்போ குடிக்கிறது ஒயிட் சல்ஃபர். ஜிம் உங்க பேவரேஜை நீங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்ல ஒரு ஃப்ளேவரா இருக்கு. என்ன இதை ரசிச்சு குடிக்கிறீங்களா? இது உண்மையிலே ரொம்ப நல்லா ராவா. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இங்க நம்ம ஃப்ரெண்டு ஜெரி இருக்காரு. கொஞ்சம் வியர்டா இருக்கு. அதான் ஜெரி. கொஞ்சம் வித்தியாசமானவர், ஆனா ரொம்ப நல்லவர். அப்புறம் இங்க வந்து பாருங்களேன், நம்ம டேவிட் இருக்காரு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா தான் இருக்கோம், இங்கே பக்கத்துல தான் இருக்கோம். இது டேவிட். இங்க பாரு, அங்க ஆமாமா ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. இது ஒரு பேடட் செல். நாங்க இங்க தான் அப்ளை பண்ணுவோம். நாங்க அரேபியாவுக்கே போயிட்டோம். உண்மையாவே இது ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. ஆக்சுவலா என்கிட்ட வந்து இதை வீடியோவா பண்ணணும்னு சொல்லும்போது வாவ் ஒரு நல்ல யோசனைக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட அதை பத்தி தெளிவா சொன்னாங்க. என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ அதை நான் பண்ணேன். அந்த இமேஜ்குள்ள என்னோட ஆராவை நான் ஃபிட் இன் பண்ண பார்த்தேன். டேவிட் அதுக்காக உழைச்சாரு. அவர் டிஷர்ட் இல்லாம நான் பார்த்ததே இல்ல. ஏன்னா பிகைண்ட் த சீன்ல அங்க எல்லாமே வேற மாதிரி இருந்தது. உண்மையான அவங்க கூட என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க சூட்ஸ்ல இருந்தாங்க. அது வித்தியாசமான அனுபவத்தை தந்தது. ஸ்டேஜ்ல அவங்க உண்மையா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்தது. எனக்கு எல்லார மாதிரியும் இது சர்ப்ரைஸா இருந்தது. ஏன்னா ஜெரி அண்ட் டேவிட் எவ்வளவு பெரிய கதாநாயகர்கள்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க சென்சேஷனலா இருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல நாங்க பல மணி நேரத்தை செலவு பண்ணோம். அந்த வீடியோக்கு அது பல மடங்கு உதவியா இருந்ததுன்னு தான் சொல்லணும். செட்ல இத முடிச்சே ஆகணும்ன்ற ஒரு ஃபயர்ல தான் வேலை பார்த்தோம். is gone, the thrill is gone away. The thrill is gone, the thrill is gone away. You know you've done me wrong, and you'll be sorry someday. The thrill is
gone away for good. Someday I'll be over it all, like I know a good man should. I'm free, baby, free from your spell. I'm free, free, baby, free from your spell. Now that it's all over, all I can do is wish you well. Now it's all over, all I can do is wish you well. அவங்க இந்த வீடியோவை பண்ணணும்னு சொல்லும்போது எனக்கு இருந்த எக்ஸைட்மெண்ட் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அது இன்னும் அதிகமாயிடுச்சு. மியூசிக்லயே அவங்க 2 பேரும் எப்பவோ ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஆனா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து பல இடங்களுக்கு ஒண்ணா போக வாய்ப்பு கிடைச்சது அந்த வீடியோவால தான். அவங்க ரொம்ப என்கரேஜிங்கா இருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட்காக மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, சொல்லிட்டே போலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணணும், நமக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்கள பார்த்ததும் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சது. அதுதான் என்ன இதுல நிறைய இன்ஸ்பயர் பண்ணுச்சு. வாழ்க்கைக்கு அது தேவையா இருந்தது. அது எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு பாடம். யா 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 இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா எனக்கு இருந்தது. ரொம்ப பிடிச்சது. எனக்கு பிடிச்சிருந்தது. எக்ஸாக்ட்டா இப்படி தான் வரும்னு நான் நினைச்சேன். நினைச்ச மாதிரியே வந்துருச்சு இல்ல? யா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு பெர்ஃபெக்ட் மெலடியா இருந்தது. என்ஜாய் பண்ணல? ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுதான் வேணும். யா யா இது இன்னும் பெட்டரா இருக்கணும். அதுக்கான வேலையை நாம பார்ப்போம். இப்படியோ ஒரே ஒரு விஷயத்தை சொன்னா போதும். அது பெரிய விஷயமா நீ மாத்திடுவ. சின்னதா இருந்தாலும் சும்மா இல்லப்பா, நான் உண்மையை தான் சொன்னேன். சொல்லும்போது பயமா இதுல இருக்கு. பயப்பட என்ன இருக்கு? லாஸ்ட்ல இருக்கிற சில விஷயத்தை மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம். பக்காவா இருக்கும். அப்பதான் ஆ. எது வேண்டாமோ அதை சரியா மிச்சம் சொன்ன, வைக்காம கண்டிப்பா. கண்டிப்பா. இதோட சவுண்டிங் ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு சொல்லுங்க. யா. இது இப்படியே இருக்கணும். இதோட அவுட்புட் மாறிடக்கூடாது. யா யா அவங்க 2 பேரும் கிரியேட் பண்ண விஷயம்லாம் அழிக்க முடியாதது, காலம் தாண்டி நிற்கக்கூடியது. ஒரு சாதாரணமான சேர்ல அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது. இதோட சவுண்டிங் ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு சொல்லுங்க. சரி, ஆமாம்மா. ஜெரி எங்க வீட்டுக்கு வருவாரு. எங்க அப்பாவோட நல்லா ஜாலியா பேசி அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இங்க அவங்க ரொம்ப சேஃபா உணர்ந்தாங்க. அவங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லாம கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. இங்க ப்ரெஷர் ஆக வேண்டியது எதுவுமே இல்லை. அவங்க ஷோல்டர்ல ரொம்ப பெரிய ப்ரெஷர் இருந்துச்சு அந்த டைம்ல. ஜெரியால சில விஷயங்களை கடந்து போக முடியல. சும்மா சொல்லாத. குறிப்பா 60s ராக் அண்ட் ரோல் அமெரிக்கால எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே மாறிடுச்சு. அப்பெல்லாம் அவங்க ஒண்ணா சேர்ந்து மியூசிக் வாசிப்பாங்க. அதை பத்தி தான் நிறைய பேசுவாங்க. அண்ட் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அங்க நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். டாட், ஏய், அது எதுக்கு இங்க உள்ள கூட்டிட்டு வந்த? வெளியே விடு. எங்க டாகி ஒண்ணும் பண்ணாத. எங்க டாகி எங்களோட சேர்ந்து மியூசிக்க பாக்குது. ஆனா இப்ப நினைச்சாலும் அதெல்லாம் எனக்கு சிரிப்பா இருக்கு. எங்க அம்மா எப்பவுமே இத பத்தி சொல்லுவாரு. ஆக்சுவலா இந்த ஐடியா அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் வீடு, டேவிட்டோட வீடு இன்னும் க்ளோஸா இருந்தது அவருக்கு. அங்க வந்து டேவிட்டோட குடும்பமும் இருந்தாங்க. அது வந்து ஒரு மாதிரி வார்ம் ஃபீலிங் கொடுத்துச்சு. ஆக்சுவலி செரி வந்து அன்னைக்கு ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இங்க இப்போ எல்லாமே நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தானே? Guys. கைஸ் எல்லாம் ரெடியா இருங்க, ஆரம்பிக்கலாம். யா பர்ஃபெக்ட்.
அப்படியே ரிஹர்சல் பண்ணிட்டு ஏய், ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பா பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த மாதிரி அட்மாஸ்பியர் இதுக்கப்புறம் கிடைக்காது. இது பர்ஃபெக்டா இருக்கு. ஏன்னா எனக்கு அன்இன்டரப்டட் டைம் தான் எனக்கு வேணும். வெளியெல்லாம் போனா இந்த மாதிரி இருக்க முடியாதுன்னு எனக்கு தோணுச்சு. இது உண்மையிலேயே நல்லா இருக்கு. ரைட். சில விஷயங்களை நம்ம அட்வான்ஸாக ஆரம்பிச்சிருந்தா இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ஆமாம், அதுக்கான வேலைகளை முன்னாடியே நம்ம தொடங்கியிருக்கணும். எது எப்படியோ ஆக்சுவலி இல்ல 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 இல்ல. அதுக்காக நாம இல்ல, இப்போ ஒன்றும் அதுக்காக நம்ம ஒண்ணும் குறைச்சலா குறைச்சலா பண்ணல. பண்ணிடல. விடுங்க. இப்போ நல்லா தானே போகுது. சொல்லப்போனால் பெட்டராக போகுது. விடுங்க. அடுத்த 4-5 மாதம் இதே மாதிரி தொடர்ந்து இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிக்கலாம். டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் என் கூட இருக்கிறது நல்லா இருக்கு. அப்படியா? ஜெரி நம்ம வாழ்க்கை முழுக்க இதையே பண்ணலாம், நம்ம இதை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் அதை ரொம்பவே நேசிச்சார். நாங்கள் எப்போவுமே ஒரு ப்ராசஸ்குள்ளேயே இருந்தோம். ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு தோணுச்சு. ஓ, என்னாச்சு? ஏதாவது வேணுமா? சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல. எனக்கு ஒன்று ஞாபகம் இருந்தது. சொல்லுங்க ஒரு சொல்லுங்க, பரவாயில்ல. அவருக்கு எங்களோட மியூசிக் ஜால்ரா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு நல்ல டேஸ்ட் இருக்கு. நாங்கள் அவரை இழந்ததுக்கப்புறம் எங்கள் கண்களில் இருக்க கண்ணீரே வத்தி போச்சு. அவர் எங்களில் ஒருத்தராக இருந்தார், மறக்க முடியாது. நாங்களும் அவரும் அந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்தோம், எங்களால் மறக்க முடியல. ஆனால் இப்போவும் அவர் என் கூடவே தான் இருக்கிறாரு. அந்த நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன். அவரை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். I lit out from Reno. I was trailed by 20 hounds. Didn't get to sleep that night till the morning came around. Set out running, but I take my time. Friend of the devil is a friend of mine. I get home before daylight. Just might get some sleep tonight. இந்த வீட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான, ரொம்ப அழகான மியூசிக்லாம் நிறையவே உருவாகி இருக்குன்னு வாசிச்சிருக்காங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாசிச்சிருக்கோம், உருவாக்கி இருக்கோம். எல்லாத்தையும் தாண்டி நாங்க ரொம்ப ஃபன்னா இருந்தோம் இங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை நாங்க இங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இந்த வீட்லயே தான் நடந்தது. Set out and running, but I take my time. Friend of the devil is a friend of mine. I get home before daylight. Just might get some sleep tonight. அது அப்படி ஒரு இடங்க, அதை மறக்க முடியாது. எந்த நேரத்துலயும் அங்க போய் இருக்கலாங்க. இந்த ஸ்டுடியோஸை தாண்டி வீடுங்கிறது வேற ஒரு வைப். அங்க நாம ரொம்ப இயல்பா இருக்க முடியும். நிறைய விஷயங்கள் ப்ரெஷர் போட்டு யோசிக்காம தானா இயல்பாவே அது நம்ம தலையில வந்து விடும். அது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அவங்களோட அன்பை நான் பார்த்துருக்கேன். அவங்க ஒண்ணா இருக்கிறதுக்கு என்னைக்கும் வெயிட் பண்ணதே கிடையாது. என்ன கேட்டா அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறதுக்கு பிறந்திருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க ஒண்ணாவே இருப்பாங்க. அவங்க வாசிப்பாங்க, பாடுவாங்க, வாழ்க்கையை அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற நட்பு அது ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சதால அது எவ்வளவு பெரிய விரிசல் விழுந்தாலும் திரும்ப புதுப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. டேவிடோட எஃபர்ட், ஜெரியோட ஸ்போர்ட்டிவ்னஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. Two reasons why I cry each lonely night. First one's named Sweet Anne Marie. She's my heart's delight. Second one is prison babe. Sheriff's on my trail, and if he catches up with me, you know I'll spend my life in jail. Got a wife
my child, but it don't look like me. Set out running, but I take my time. Friend of the devil is a friend of mine. I get home before daylight, just might get some sleep tonight. நான் நல்ல ப்ராக்ரஸ் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே போகிறதுக்கு என்னை அவர் புஷ் பண்ணார். அவரோட ஊக்கம் தான் இதுக்கு முக்கிய காரணம். நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துலேயும் எங்கள் கொண்டாட்டமும் எங்களோட ஹார்ட் ஒர்க்கும் எங்கள் ரசனையும் இருந்திருக்கு. Second one is a prison babe. Sheriff's on my trail, and if he catches up with me, no, I'll spend my life in jail. ஜெரிக்கு ஒரு பெரிய லெகசி இருந்தது. ரெக்கார்டிங்ல ஒரு நிறைய அற்புதமான பாடல்களை உருவாக்கி இருக்காரு. ஆனா ஒரு வீட்டில் இருக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருப்பாரு. உண்மையாவே அவர் எப்படி ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு அவர் காட்டிக்கிட்டதே கிடையாது என்னைக்குமே. கடந்த 5 வருஷமாவே நாங்க அவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்க அப்பா அவரோட ஃப்ரெண்டோட இருக்கும்போது நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து நிறைய கத்துக்கிட்டாங்க. ஜெரி ரொம்ப நல்லவர். Friend of the devil is a friend of mine. I get home before daylight, just might get some sleep tonight. என்னை பொறுத்த வரைக்கும் இனி அவரை பார்க்க முடியாது, அவர் எங்கேயோ போயிட்டாருங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது. எப்பவும் போல தான் நான் இருக்கேன். நாங்கள் முன்னாடி ஒன்றா இருந்தோம், ஒன்றா வெளியே சுற்றி இருக்கோம், ஒன்றா மியூசிக் உருவாக்கியிருக்கோம். அப்படி தான் இப்போவும் இருக்கிற மாதிரி எனக்கு தினமும் ஃபீல் இருக்குது. நான் அதை மறக்கவும் இல்லை, என்னால் அதை மறக்கவும் முடியாது. ஜெரியை போல ஒருத்தர் இருந்ததால தான் இன்றைக்கி இந்த டேவிட் எல்லாருக்கும் தெரியுறான்.